இந்த உலகத்தில் இயேசப்பா இந்த காலையிலேருந்து இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறார். அல்லதுயா இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த பொக்கிஷங்கிற ஒரு காரியம் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது கொண்டு போகவும் முடியாது. ஸோ அப்படி இருக்கிற நாட்களில் இந்த குறிப்பான இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்ட வேண்டும். பொல்லாத இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை காட்ட நீங்கள் உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். இந்த நல்ல இருதயமாக உங்களிடத்தில் துன்மார்க்க பொல்லாத இருதயமாக. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதினாத்தின் பாடு போதும். நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலை பாராட்டவோ கவலைப்படவோ தேவையில்லை. ஏன்னா நாளைய தினத்துக்கு அதின் பாடு. நாளைய தினம் அந்த நாளைய வைக்கலாக்காக கவலைப்படும். அதே போல தான் பணத்துக்காக நம்ம பின்னால் போக வேண்டாம். பணம் எப்போ தேவைப்படுமோ அப்போ பணத்திற்காக செயல்படும். ஏன்னா நம்ம இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் நல்லது தான் இருக்குது. நம்ம எப்பவுமே 4 பேருக்கு நற்கிரியை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் அந்த நற்கிரியை மட்டும்தான் சொல்லுகிறாங்க. உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனம், அவன் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தேடக்கடவான். ஹல்லேலூயா. பிரசங்கி 2:3-4 அவனவனுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டாம், அடுத்தவனுக்காக நம்ம கஷ்டப்படணும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் நல்லவையாயும் நல்லதையே எடுத்து காட்டுகிற காரியங்களையாயும் நம்ம செயல்படணும். இந்த உலகம் ஏன்னா நம்ம நாட்கள் கொல்லாததாக இருக்கிறது. காலத்தையே ஆதாயப்படுத்துகிறதுக்கு நமக்கு எவ்வளவோ காரியங்கள் நம்ம செயல்படுத்த வேண்டியது. அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி 4 பேருக்கு நற்கிரியை மட்டும் செய்ய நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுவே நமக்கு இந்த உலகத்துக்கு